மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். காலை எழுந்த உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு உடலை விட்டு வெளியேறும்போது எந்த விதமான அசௌகரியமும் அற்று சுலபமாக வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதுதான் மகிழ்ச்சியான விஷயம்னு நம்மில் நிறைய பேர் நினைப்பது உண்டு இல்லையா? ஏன்னா இன்றைக்கு குழந்தைகளும் சரி, பெண்களும் சரி, ஆண்களும் சரி, காலை நேரங்கள்ல கழிப்பறையில முக்கி இன்றைக்கு அவர்களுக்கு குடலிறக்க நோயிலிருந்து இதய நோய் வரை வந்து விட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு மலம் சீராக வெளியேறுவதற்கு நான் என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும், வீட்டிலேயே மலமிளக்கியாக எதை பயன்படுத்தலாம்ங்கிற கேள்வியும் தான் இன்றைக்கு ஊடகங்கள்ல அதிகமாக கேட்கப்படுகின்ற, தேடப்படுகின்ற கேள்விகளாக இருக்கிறத பார்க்கிறோம். மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை ஒரு நோயாக பார்ப்பதற்கு முன்பு நமக்கு ஏற்பட்டிருப்பது மலச்சிக்கல் தானா அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அதை நாம் அணுக வேண்டும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம 3 வகையான உடலமைப்பை கொண்டவர்களாக இருக்கும். ஒன்று வாதம் சார்ந்தது, மற்றொன்று பித்தம் சார்ந்தது, மற்றொன்று கபம் சார்ந்தது. வாதம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவர்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா அவங்க கடுமையான மலச்சிக்கலோடு போராடி கொண்டு தான் இருப்பார்கள். கீரை சாப்பிட்டாலும், காய்கறி சாப்பிட்டாலும், பழங்கள் சாப்பிட்டாலும் கூட மலமிளக்கிகளை சாப்பிட்டால் மட்டும்தான் மலம் கழிகிறது, அதுவும் முக்கி கஷ்டப்பட்டு போகக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடலமைப்பை கொண்டவர்கள் அனைவருமே வாத உடலமைப்பை கொண்டவர்கள், பித்த உடலமைப்பை கொண்டவர்கள். 2 நாள் நல்ல ஃப்ரீ மோஷன் இருக்கும், 2 நாள் மோஷனே போகாது, 2 நாள் பேதியே ஆகும். ஒரு டைம் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ஒரு டைம் லூஸ் மோஷன் இருக்கும். இது மாறி மாறி ஏற்படக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அனைவருமே பித்த உடலமைப்பை சார்ந்தவர்கள். வெளியில போனா ஹோட்டல்ல காரமே இல்லாம 2 இட்லி தான் சார் சாப்பிட்டேன், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வயிறு வலிச்சு எனக்கு 10 முறை மோஷன் போச்சு. இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் பித்த உடலமைப்பை சார்ந்தவர்கள். கப உடலமைப்பை சார்ந்தவர்களுக்கு மலச்சிக்கல் அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு, காலையில எழுந்த உடனே 5 மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்னா 5:05க்கு அவங்க கழிப்பறை உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு சீராக கழிவுகள் வெளியேறக்கூடிய ஒரு உடலமைப்பை, ஆரோக்கியமான உடலமைப்பை கொண்டவர்கள் கப உடலமைப்பை கொண்டவர்கள். எதுக்காக இந்த டிஃபரன்சியேஷன் நான் சொல்றேன்னா, நம்ம மருத்துவர்கிட்ட போகும்போது நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும், இதை பொறுத்து தான் இருக்கணும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே மலச்சிக்கல் கிடையாது, ஆனா கடைசி 1 வாரமா எனக்கு மலம் சரியா போகல அப்படின்னா கப உடலமைப்பை கொண்டவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே போல பித்த உடலமைப்பை கொண்டவர்கள் மருத்துவர்கிட்ட போகும்போது, சார் எனக்கு 2 நாள் லூஸ் மோஷன் இருக்கும், 2 நாள் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ஆனா இப்ப 1 வாரமாவே எனக்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கு, நான் முக்கிதான் மோஷன் போறேன் அப்படின்னு சொல்றவங்க பித்த உடலமைப்பை கொண்டவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு இருக்குன்னு அர்த்தம். வாத உடலமைப்பை கொண்டவர்கள், சார் வழக்கமா மலமிளக்கிகள் சாப்பிட்டா தான் எனக்கு மோஷன் போகும், ஆனா இப்ப மலமிளக்கிகளை சாப்பிட்டா கூட எனக்கு மலம் கழியவே மாட்டேங்குது சார், 1 டேபிள் ஸ்பூன் திரிபலாச்சூர்ணம் சாப்பிட்ட இடத்துல இப்ப 4 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்றேன் சார், எனக்கு மலம் கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது சார். இது வாத உடலமைப்பை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற மலச்சிக்கல். இப்ப மலச்சிக்கல் அற்ற வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணும்? 5 வழிமுறைகள், சுலபமான வழிமுறைகள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். 5 வழிமுறைகள். முதலாவது வழிமுறை நான் ஏற்கனவே சொன்னதுதான். உணவு சாப்பிடும் போது நன்றாக மென்று அரைத்து கூழாக்கி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ளணும். இது நம்மளுடைய ஜீரண மண்டலம் நன்றாக வேலை செய்வதற்கும், இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உணவிலிருந்து உடல் உறிந்து கொள்வதற்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக கழிவுகள் முழுமை பெற்ற கழிவுகளாக மாறி வறண்டு போகின்ற கழிவுகளாக மாறாமல் உடலை விட்டு வெளியேற வேணும்னா முதல்ல சாப்பாடை மென்று சாப்பிடணும். நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவோம். நீங்க ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் உட்கார்ந்து மெதுவா ஒவ்வொரு வாய் உணவையும் வாயில போட்டு மென்று 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 அரைத்து சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு 3 மாத காலம் வாத உடலமைப்பை கொண்டவர்கள் கூட இந்த பழக்கத்தை மேற்கொள்ளும் போது சுலபமா மலம் போறதை நம்ம பார்க்க முடியும். மலமிளக்கிகள் இல்லாமலேயே மலம் போறதை பார்க்க முடியும். 2வது தண்ணீர். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறேன் சார், நான் 2 பாட்டில் தண்ணி குடிக்கிறேன் சார். ஆனா தண்ணீர் குடிக்கும் போது பாத்தீங்கன்னா வியர்வை அதிகமாக போகும்போது உடல்ல இருக்கக்கூடிய டீஹைட்ரேஷன் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மலச்சிக்கலை உருவாக்கும்.
அப்ப தண்ணீருடைய தேவைக்கு ஏற்றாற்போல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணீர் குடிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்க முடியும். மூன்றாவது தூக்கம். யாரெல்லாம் ராத்திரியில தூங்கலையோ அவங்க எல்லாருக்குமே கான்ஸ்டிபேஷன் இருக்கும். நைட் ஷிஃப்ட் போகக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் யார் வேணா பாருங்க. நாமளே மதுரையில இருந்து சென்னை வரும், ஒரு ராத்திரி பிரயாணம் செஞ்சு வரும், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நிச்சயமா நமக்கு மலச்சிக்கல் இருக்கும். அப்ப அந்த மலச்சிக்கல் தற்காலிக மலச்சிக்கலாக தான் இருக்கும். அடுத்த நாள் காலையில கொஞ்சம் வெந்நீர் குடிப்பது, வாழைப்பழச்சாறு குடிப்பது, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோம்னா மலம் கழிந்து போய் விடுவதை பார்க்க முடியும். நான்காவது, அசைவ உணவுகள் மேல் உள்ள பிரியம் இன்றைக்கு மலச்சிக்கலுக்கு ஒரு பெரிய காரணம். சரி, அந்த காலத்துலலாம் வீட்டுல நம்ம ஆடு இறைச்சி, கோழி இறைச்சி என்ன சமைச்சாலுமே அது கூட கத்தரிக்காயும் முருங்கைக்காயும் நிறைய அதுல போட்டு செய்வாங்க. ஏன்னா ஆடு இறைச்சியில நார்ச்சத்து கிடையாது, ஆனா கத்தரிக்காய் முருங்கைக்காய் நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு. அதை நீங்க சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு சிரமங்கள் இருக்காது. நீங்க நல்ல முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்குள்ள போய் நீங்க பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா கத்தரிக்காய் கூட்டு அதோட சைட் டிஷ்ஷா கொடுப்பாங்க. நம்ம யோசிப்போம், பிரியாணிக்கும் கத்திரிக்காய்க்கும் என்னையா சம்பந்தம் இருக்குன்னு. என்ன சம்பந்தம்னா, பிரியாணியில நார்ச்சத்தே கிடையாது. அது கூட கத்திரிக்காயை போட்டு நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களுடைய மலச்சிக்கலை நீக்கும். அப்ப அந்த மாதிரி அசைவ உணவுகள் மேல் பிரியம், அசைவ உணவற்ற வாழ்க்கை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது சார், பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்கன்னா, அப்போ உணவுல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவை கொண்டு வாங்க. கேரட் ரைத்தா கொஞ்சம் சேருங்க, ஆனியன் ரைத்தா கொஞ்சம் சேருங்க. அப்ப உணவுகள்ல என்னென்ன மாதிரி நார்ச்சத்தை நீங்க சேர்த்துக்கிறீங்களோ, ஒரு அசைவம் சமைத்தால் கூட, ஒரு ஆடு இறைச்சி சமைத்தால் கூட கீரையும் ஆடும் சேர்த்த உணவாக சாப்பிட முடியுமான்னு பாருங்க. கோழி செய்றீங்கன்னா சந்தேகமே வேண்டாம், முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் கூடுதலா போடுங்க. 1/2 கிலோ நீங்க கோழி எடுத்து சமைக்கிறீங்கன்னா 1/4 கிலோ முருங்கைக்காயும் 1/4 கிலோ கத்திரிக்காயும் போடுங்க. அப்ப பாருங்களேன், அடுத்த நாள் காலையில வீட்டுல இருக்கவங்க யாருமே கான்ஸ்டிபேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப நிறைய பேர் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவீங்க, சார் நைட்டு கோழி சாப்பிட்டேன் சார், காலையில மோஷன் போகும்போது பிளட்டே போயிடுச்சு சார், எனக்கு அவ்வளவு சூடாகுது சார் உடம்புன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கோழி குழம்போட நீங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஐந்தாவது, ரொம்ப முக்கியமானது, நமக்கு ஆசனவாய் சார்ந்த நோய்களோ அல்லது பெருங்குடல் சார்ந்த நோய்களோ இருக்கா அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை தேவை. நிறைய பேர் வயதானவர்களின் இடத்தில் வரும்போது, சார் எனக்கு மலச்சிக்கல் இருக்கு, எனக்கு மூலம் கிடையாது, பௌத்திரம் கிடையாது, எதுவுமே கிடையாது சார் அம்மாங்க, இருந்தாலும் நான் விடுறதில்ல, வாங்க முதல்ல எக்ஸாமின் பண்ணி என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா, நான் பார்க்குற 1000 பேர்ல 4 பேர் ஆசனவாய் சார்ந்த புற்றுநோயோடு வர்றது நான் பார்க்குறேன். உள்ள வளர்ச்சி இருக்கும், அவங்களுக்கு அதுல வலி இருக்காது, ரத்தப்போக்கு இருக்காது, அதனால அவங்க பெருசா அதை ஃபீல் பண்றது இல்லை. அதனால ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது, உட்புறமாக இருக்கக்கூடிய நோய்களுடைய பக்க விளைவாக மலச்சிக்கலோ அல்லது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சார் எல்லாம் சொல்றீங்க, சுலபமா எனக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்க, இதுதான் நம்ம எல்லாரும் கேட்கக்கூடியது. பொதுவாக இந்த மலச்சிக்கலைக்கு பொறுத்தவரையில என்னோட அனுபவத்துல ரொம்ப மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா டீடாக்ஸ் சூரணம்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. பொதுவா இது வணிக ரீதியா நமக்கு வெளியில மார்க்கெட்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். இந்த டீடாக்ஸ் சூரணத்துடைய ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இப்ப மலம் போறதுக்காக ஏதாவது ஒரு மருந்து நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணும், வயிற்றுக்குள்ள போயிட்டு சமயத்துல நார்மலா போகும், சமயத்துல 4-5 முறை போக ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறத குறைக்க நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப இதை சாப்பிடணுமா வேண்டாமா, சாப்பிட்டா மோஷன் 4 முறை போகுது, சாப்பிடலன்னா மோஷனே போக மாட்டேங்குது, ரெண்டுமே எனக்கு குழப்பமா இருக்குன்னு கவலைப்படுவோம். ஆனா இந்த டீடாக்ஸ் சூரணத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப அழகா மலத்தை இழக்கக்கூடிய ஒரு மலமிலக்கியா இருக்கிறதுனால இருகாமல் மலத்தை ஒரே முறையில் வெளியில் செல்வதற்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த மருந்து. என்னோட 25 வருட அனுபவத்துல டீடாக்ஸ் சூரணம் மாதிரி ஒரு சிறந்த மலமிலக்கியை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த டீடாக்ஸ் சூரணத்தை ஒரு தேக்கரண்டி வெந்நீர்ல கலந்து நைட்டு சாப்பிட்டாலே நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைவதை பார்க்க முடியும். மலச்சிக்கல் அப்படிங்கிறது இன்றைக்கு மனச்சிக்கல்னு சொல்லுவோம். மனதிலிருந்தும் மலச்சிக்கல் ஏற்படலாம், மலச்சிக்கல் ஏற்பட்டாலும் மனநோய்கள் ஏற்படலாங்கிறதுனால ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை வைத்து டீடாக்ஸ் சூரணத்தை வைத்து மலச்சிக்கலற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நம்ம முயற்சி பண்ணணும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.